ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தரமான டைம் டிராவல் மூவி தான் பார்க்க போறோம். டைம் டிராவல் மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் இருக்கிற ஒரு கதை. இந்த கதையோட ஒன்லைனர் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்காம போக மாட்டீங்க. ஏன்னா இந்த கதையோட ஒன்லைனரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க ஒன்லைனருக்குள்ள போலாம். ஒரு மர்மமான காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள யாராவது போறாங்க அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்ப வந்ததே கிடையாது. சோ அப்படி அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ நம்ம உலகத்தை விட்டு வேற வேற உலகம் அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்மள வேற வேற பேரலல் வேர்ல்டுக்கு கொண்டு போற ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு லேடி போறாங்க. அவங்க எதுக்காக போறாங்க, அந்த பேரலல் வேர்ல்ட்ஸ்னால இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, அதை தாண்டி இவங்க எப்படி வெளியில வராங்க, அதுதாங்க இந்த கதையோட கான்செப்ட். சரி வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 சுட சுட ரிலீஸ் ஆன பேரலல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ப்ளோவிங் கதை தான். சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வெனிசாங்கிற ஒரு லேடி ஜன்னல் பக்கத்துல நின்று ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சோகமாவே இருக்காங்க. அப்படி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது சடனா ஒரு பறவை வந்து அப்படியே விண்டோல மோதி கீழே விழுந்து இறந்து போகுது. சோ அந்த இறந்து போன பறவைய வெனிசாவும் அவங்களோட ஹஸ்பண்ட், அவரோட பேர் அலெக்ஸ், இவங்க ரெண்டு பேருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அலெக்ஸ் வெனிசா கிட்ட இந்த மாதிரி பறவை வந்து முட்டி மோதி இறந்து போகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம லைஃபோட ஒரு சோகமான சாப்டர் முடிஞ்சு புது சாப்டர் ஓபன் ஆகுதுன்னு அர்த்தம். சோ நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம். சோ அலெக்ஸும் அவரோட ஒய்ஃபோட கைய பிடிக்கலான்னு வராரு. ஆனா அவங்க கைய உதறி விட்டுட்டு அப்படியே அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அப்படியே அந்த ரூம்ல ஒரு ரூமும் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல. ஆனாலும் அந்த ரூமை பார்த்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அது வெனிசாவுடைய குழந்தையோட ரூம். ரீசெண்டா அந்த குழந்தை ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கும். சோ இதனாலதான் வெனிசா ரொம்பவே சோகமா இருக்காங்க. வெனிசாவோட ஹஸ்பண்ட் அலெக்ஸும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. அலெக்ஸுக்கு ஒரு பிரதர் இருக்காரு. அவரும் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வெனிசாவும் அவங்க கிட்ட நான் காட்டுக்குள்ள ஹைக்கிங் போலான்னு இருக்கேன், ஏன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அலெக்ஸும் சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே வெனிசாவும் நேத்து நைட்டு உனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுதா, பெருசா ஏதோ பிளாஸ்ட் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, உனக்கு கேட்டுதா? இல்லையே எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு அலெக்ஸும் சொல்றாரு. உடனே அலெக்ஸோட பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேளையோட சத்தமா கூட இருக்கலாம், காட்டுல மழை பெஞ்சு இடி இடிச்சிருக்கும். அதோட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஏரியை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுல அதை க்ளோஸ் பண்ண போறாங்களாம். ஏன்னா அந்த இடத்துக்கு போன நிறைய மக்கள் காணாம போயிடுறாங்களாம். சோ இதுக்கு மேல அந்த ஃபெசிலிட்டி ஒர்க் ஆகாது, யாரும் அங்க போக கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. ஆனா வெனிசா என்ன சொல்றாங்கன்னா, அந்த காட்டு பகுதி தான் ரொம்ப அழகா இருக்கும், இந்த கவர்மெண்ட் சும்மா சும்மா சட்டம் போடுவாங்க, அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, நான் அங்கதான் ஹைக்கிங் போக போறேன் அப்படின்னு வெனிசாவும் சொல்றாங்க. உடனே அலெக்ஸ் இருந்துட்டு இந்த கன்னை பாதுகாப்புக்கு வச்சுக்கோ, இதை சுட தெரியுமா அப்படின்னு கேக்குறப்போ, இங்க பாரு அலெக்ஸ், உன்னை விடவே நான் ரொம்ப நல்லா சுடுவேன், சரி சரி போயிட்டு வா அப்படின்னு அலெக்ஸும் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இவங்க கிளம்பும் போது அலெக்ஸோட பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, நீ வேணா ஓகே சொன்னா இந்த வீடை விற்கிறதுக்கான வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு வெனிசா கிட்ட கேக்குறான். ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க பையனோட ஞாபகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அது உங்களை கொல்லாம கொன்னுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவும் வெனிசா ரொம்பவே கோவப்படுறாங்க. வீட்டெல்லாம் நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன்டா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. பின்னாடியே அலெக்ஸ் வந்து எதுக்கு டென்ஷனா போயிட்டு இருக்க, பின்ன உன் பிரதர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க சொல்ற, இந்த வீட்டையும் வித்துட்டோம் அப்படின்னா நம்ம பையனோட கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் கூட நமக்கு மறந்து போயிடும், அதை மறந்துட்டு என்னால வாழ முடியாது அலெக்ஸ், ஏன் அவன் எதுக்கு சொல்றான்னு புரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம போனாதான் நமக்கு இருக்கிற மீதி லைஃபையாவது நம்ம நிம்மதியா வாழ முடியும் அலெக்ஸ், இதுக்கு மேல எனக்கு எப்படி நிம்மதி வரும், நம்ம பையன் இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் காரை ஓட்டிட்டு போனேன், என்னோட மிஸ்டேக்னாலதான் அவன் இறந்து போனான். வெனிசா, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நம்ம பையன் இறந்து போனதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, புரியுதா, இது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் அவ்வளவுதான். சோ இதை நினைச்சு நீ குழம்பி போயிடாத, நிம்மதியா ஹைக்கிங் போன்னு சொன்னல, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வெனிசாவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சோ ஒரு பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில போட் வழியா போய் அந்த பக்கம் இருக்கிற ஒரு காடு, அந்த காடை தான் கவர்மெண்ட் இப்ப தடை பண்ணி வச்சிருக்காங்க, யாருமே போக கூடாதுன்னு சொல்லி. ஆனா இவங்க அந்த காட்டுக்கு போறாங்க. அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து இறந்து போன அவங்க பையனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க இருக்கிற இடம் ரொம்ப அமைதியா இருக்கும். யாராவது பக்கத்துல நடந்து வந்தா கூட சவுண்ட் கேட்டுரும். அதே மாதிரி யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டும் கேக்குது. உடனே வெனிசா எழுந்து யாருன்னு சடனா திரும்பி பாக்குறாங்க. அந்த பக்கத்துல இருந்து யாரோ இவ்வளவு ஷூட் பண்றாங்க. வெனிசாவும் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சுடுறது அந்த புல்லட் இவங்க மறைஞ்சிருக்கிற மரத்து மேல பட்டு அப்படியே மரமே துண்டா போகுது. சோ இதுக்கு மேல ஒளிஞ்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சோ வெனிசாவும் அவங்களோட கன்னை எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சுட்டதுல அந்த ஆளுக்கு கால்ல புல்லட் பட்டுருது. சோ தூரத்துல இருக்கிறதுனால வெனிசாக்கு அது யாருன்னு தெரியல.
முடியல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட கன் இருக்குல்ல, அந்த கன்னோட ஸ்கோப் வழியா அவங்க யாருன்னு பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது வெனேசா மாதிரியே இருக்கிற இன்னும் ஒரு லேடி. அவங்க காலில் புல்லட்டும் பட்டுருச்சு. டக்குன்னு அவங்க ஒளிஞ்சுக்கவும் செய்யறாங்க. இதை பாக்குற வெனேசாவால எதுவுமே நம்பவே முடியல. சோ பயந்து போய் வேகமா திரும்ப வீட்டுக்கே வராங்க. இப்படி வர வெனேசாவை அலெக்ஸும் அவங்களோட பிரதரும் பாக்குறாங்க. அலெக்ஸும் போயிட்டு வெனேசா உனக்கு என்ன ஆச்சு, என்ன பேய் அடிச்சு போட்ட மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கரடிய பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அவங்களோட பேசுறத அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. பின்னாடியே அலெக்ஸும் வந்து வெனேசா என்ன ஆச்சுன்னு சொல்லு, கரடியெல்லாம் நம்ம ரெகுலரா பாக்குறது, அதுக்காக நீ இப்படி பயப்பட மாட்டியே, நம்ம பையன் இறந்து போனப்ப நீ எப்படி டென்ஷனா இருந்தியோ அதே மாதிரியான டென்ஷனை இப்ப நான் அவனோட கண்ணில் பார்த்தேன், என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறான். அலெக்ஸ் நான் தான் சொல்றேன்ல எதுவும் இல்ல, திரும்ப நம்ம பையனை ஞாபகப்படுத்தாத ப்ளீஸ். ஏய் நானும் திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பையன் இறந்து போனதுக்கு காரணம் நீ கிடையாது, ஆப்போசிட்ல வந்து வேற ஒரு காரன் தான், ப்ளீஸ் இந்த டைம்ல நான் இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன தனிமையா விடு. தென் அலெக்ஸும் கோவமா கிளம்பி போயிடுறாரு. இப்ப வெனேசாவோட மைண்டுக்குள்ள ஓடுது ஃபுல்லா காட்டுக்குள்ள பார்த்த என்ன மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்னு இவங்க பயங்கரமா குழம்பி போறாங்க. நம்ம வெனேசா அவங்களோட பையன் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதனால டாக்டர் வந்து மாத்திரைகளை எடுக்க சொல்லியிருப்பாரு. ஆனா வெனேசா அந்த டேப்லெட்டை போடவே இல்லை. சோ அதனாலதான் நமக்கு இல்யூஷன்லாம் வருதோ அப்படின்னு வேகமா அந்த டேப்லெட்டை எடுத்து போடுறாங்க. சோ ஒரு 3 டேப்லெட் இருக்கு, எல்லாமே ஒரு எல்லோ கலர் டப்பால இருக்கு. எல்லாமே எடுத்து போடுவாங்கன்னு பார்த்தா அப்பதான் வெனேசா நம்ம பார்த்தது நம்மளோட கற்பனை கிடையாது, அது உண்மையிலேயே நம்மள மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டேப்லெட்டை அவங்க போட்டுக்கவே இல்லை. சோ அலெக்ஸும் வெளியில வந்துடுறாரு. அப்போ அவரோட பிரதர் பார்த்துட்டு ஏன்டா இப்படி ரொம்ப டல்லா இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி அவரோட பிரதர் கேட்கும் போது நான் என்னோட பையனையும் இறந்துட்டேன்டா, இப்போ என்னோட ஒய்ஃபையும் இறந்துருவணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவளால அந்த இழப்புல இருந்து வெளியில வர முடியல போல, கொஞ்சம் நாட்கள் ஆகும் தான், நானும் அந்த நாளுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா அவ மாறுற மாதிரியே தெரியல. அலெக்ஸோட பிரதருக்கும் என்ன சொல்றதுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி இவரால முடிஞ்சது கட்டி பிடிச்சி ஒரு சமாதானத்தை சொல்றதுதான். சோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு. தென் நைட் டைமும் ஆகுது. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா வழக்கம் போல வெனேசா வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அலெக்ஸும் போயிட்டு நாங்க வெளியில சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீயும் வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். வெனேசாவும் சரி ஓகேன்னு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே போறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள ஒரு போர்டுல கட்டமா ஏதோ ஒண்ணு போட்டு சில ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அது என்னன்னு வெனேசாக்கு தெரியல. ஆனா அதை கண்டுக்காம வெளியிலயும் போயிடுறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அலெக்ஸாவோட பிரதர் இருக்கார்ல, அவரு வெனேசாவோட சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நடந்த விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு தெரியுமா வெனேசா, சின்ன வயசுல நான் தண்ணியில மூழ்கி இறக்க பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ்ல நான் உயிர் பொழைச்சேன், அன்னையில இருந்து என்னோட லைஃபே டோட்டலா மாறிச்சு தெரியுமா, அந்த வயசுலயே நான் நல்லா குடிப்பேன், ஆனா அதுக்கப்புறம் குடிக்கவே கூடாதுன்னு சபதம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரிங்க்ஸ் பண்றதே கிடையாது, இந்த வாழ்க்கை என்னமோ எனக்கு புதுசான மாதிரி தெரியுதுமா, சோ நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான், நீயும் யோசிச்சு பாரு, ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை கடந்துதான் நம்ம போய் ஆகணும், ஒருவேளை மனுஷங்களால நடந்த தப்ப மாத்த முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு, எல்லாமே டோட்டலா அழிஞ்சு போயிடும், சோ அதனால பண்ண தப்ப பத்தி நினைச்சு பார்க்காம அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் இப்படின்னு அலெக்ஸோட பிரதர் கருத்து ஊசி படவும் வெனேசாவும் கடுப்பாக்கி டேய் நான் வீட்டுக்குள்ளேயே போயிடுறேன் அப்படின்னு அவங்க உள்ளேயும் போயிடுறாங்க. சரி கோவப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கலான்னு போறாரு. தெரியாதனமா கை நெருப்புல பட்டு அப்படியே வெந்து போயிடுது. சோ அலெக்ஸும் அவரோட பிரதர் கிட்ட டேய் நீ உள்ள போய் பேண்டேட் போடு நான் வரேன் அப்படின்னு சொல்றா. பிளேட்ஸ் எல்லாத்தையும் அலெக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அலெக்ஸோட பிரதரும் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. சோ பின்னாடியே வெனேசாவும் போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த அலெக்ஸோட பிரதர் போட்டு கட்டு போடுவார்னு பார்த்தா கைக்கு அவரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வெனேசாக்கு ஒண்ணுமே புரியல. அடா பாவி, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் குடிக்கிறதே கிடையாதுன்னு சொன்னேன், இப்போ உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதோட இன்னொரு விஷயத்தையும் அவங்க நோட் பண்றாங்க. அலெக்ஸோட பிரதரோட ரைட் ஹேண்ட்ல நெருப்பு காயம் பட்டு அப்படியே வெந்து போயிடுச்சு. இப்ப பார்த்தா அதே ரைட் ஹேண்ட்ல தான் காயம் இருக்கு. ஆனா அந்த காயம் மொத்தமுமே ஆறி போயிருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அலெக்ஸோட பிரதரை பார்த்து உன் கையில இருக்கிற காயம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஆறி போச்சு அப்படின்னு கேட்கவும் உடனே அலெக்ஸோட பிரதரும் அது வந்து எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியிலயும் போயிடுறாரு. என்ன இவன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படின்னு வெனேசாக்கு டவுட் வந்து அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அலெக்ஸோட பிரதர் பின்னாடியில இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து நெருப்புப்பட்ட கைக்கு கட்டை போட்டுக்கிட்டு ரூம்குள்ள இருந்து வெளியில வராரு. என்ன இவன் இங்க இருந்து வரான், அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தது யாரு அப்படின்னு வெனேசா குழம்பி போறாங்க. அப்ப அலெக்ஸும் உள்ள வந்து என்ன ஆச்சு வெனேசா ஒரு மாதிரி இருக்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு வெனேசா எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா சொன்னாலும் ஒன்னும் யாரும் நம்ப போறது கிடையாது. சோ நைட்டும் ஆகுது. அலெக்ஸ் தூங்கிட்டும் இருக்காரு, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஆனா வெனேசா தூங்கவே மாட்டிக்கிறாங்க. இவங்க மைண்டுக்குள்ள இப்ப ஓடுற ஒரே விஷயம் என்னன்னா காட்டுக்குள்ள அவங்கள மாதிரியே இருந்தது யாரு, அப்புறம் வீட்டுக்குள்ள அலெக்ஸோட பிரதர் மாதிரியே இருந்த அந்த ஆள் யாரு, சோ இப்ப அது என்ன ஏது யாரு அதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு
செஞ்சு ஆகணும். ஸோ அடுத்த நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தடை செய்யப்பட்ட அந்த காட்டுக்குள்ள போறாங்க. போன தடவை அவங்க காட்டுக்குள்ள ரொம்ப டீப்பாலாம் போகல. ஆனா இந்த தடவை அவங்க ரொம்ப டீப்பா போறாங்க. அங்க ஒரு வேலி இருக்கு. அந்த வேலியில பிளட் எல்லாம் போட்டிருக்கு. அதுவும் அங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னா இதுக்கு மேல யாரும் உள்ள போக கூடாது அப்படிங்கிற மாதிரி போர்டும் போட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம வெனேசாவும் தொடர்ந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உள்ள போக போக காடோட அடர்த்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. அந்த இடமே பார்க்க ரொம்பவே அடர்த்தியா வேற மாதிரி இருக்கு. ஒரு பழைய உடைஞ்சு போன ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுக்குள்ள உள்ளார போகிற மாதிரி அழகா வழியெல்லாம் வேற இருக்கு. ஸோ அந்த வழியா நடந்தெல்லாம் வேற போயிடுறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் அந்த உடைஞ்சு போன பெரிய மரம் இருக்கு. வினேசாக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை 2 மரம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவங்க பாக்குற எல்லாமே ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கு. ஸோ அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வரும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த உடைஞ்சு போன பெரிய மரத்துல ஒரு துணியை கட்டிட்டு அவங்க போற வழியெல்லாம் மரத்துல கோடு போட்டுக்கிட்டே போறாங்க. இது மூலமா அவங்க திரும்ப திரும்ப ஒரே இடத்த சுத்திட்டு இருக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கலாம். சோ அகைன் அந்த பெரிய மரத்துக்கிட்டே தான் வராங்க. ஆனா அந்த மரத்துக்கிட்டே இவங்க கட்டின துணி மிஸ் ஆகுது. ஒருவேளை நம்ம சுத்தி சுத்தி வரல, இது வேற ஒரு மரமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் அகைன் திரும்ப திரும்ப அதே உடைஞ்சு போன மரம் தான் வருது. சோ வெனசா இந்த பெரிய மரத்தை தாண்டி அந்த காட்டுக்குள்ள அவங்களால போக முடியல. ஏன்னா எவ்வளவு உள்ள போனாலும் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் அவங்க வராங்க. அதோட கீழே இருக்கிற மண்ணையெல்லாம் பாக்குறாங்க. நிறைய பேர் நடந்து போன தடயம்லாம் அதுல இருக்கு. சோ வெனேசாவும் இதுக்கு மேல நம்மளால உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே திரும்பி போயிட்டு இருக்காங்க. சோ வெளியில வரும்போது அந்த வேலி வழியில தான் அவங்க வராங்க. போகும்போது இருந்த அந்த ரத்தக்கரை அந்த வேலியில இப்ப அவங்க திரும்ப வரும்போது அந்த ரத்தக்கரை அங்க இல்ல. தென் ஒரு வழியா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே அலெக்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏது அந்த காட்டுக்குள்ள நீ எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வரியா? வெனேசா சும்மா விளையாடாத, ஓகேவா? நான் ஒன்னும் விளையாடல அலெக்ஸ், நான் சொல்றது உண்மைதான். அந்த காட்டுக்குள்ள என்னால டீப்பா போகவே முடியல. அதோட நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க போல இருக்கு. காலடி தடங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லவும் தென் அதுக்கு மேல நம்ம அந்த காட்டுக்குள்ள இருந்தானா நமக்கு தான் ரிஸ்க்னு சொல்லிட்டு தான் திரும்பவே வந்துட்டேன். இங்க பாரு வெனேசா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ ஒழுங்கா மெடிசனை போட்டுக்கோ. இது நான் உனக்காக மெடிசனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அலெக்ஸும் மெடிசனை எடுத்துக்கிட்டு அலெக்ஸ் வெனேசா பக்கத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை விட நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கேன். ஏன்னா நம்ம பையன் இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் அன்னைக்கு காரை ஓட்டிட்டு போயிட்டு முன்னாடி வர காரை பார்க்காம கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் இப்படின்னு அலெக்ஸ் சொல்லவும் வெனேசா குழம்பி போறாங்க. என்னது, நீ காரை ஓட்டிட்டு போனியா? அலெக்ஸ், நான் தானே காரை ஓட்டிட்டு போனேன். என்னோட தப்புனாலதான் நம்மளோட குழந்தை இறந்து போனா. வெனேசா, என்ன ஆச்சு உனக்கு? நான் தானே காரை ஓட்டிட்டு போனேன், என்னாலதான் எல்லாமே. அலெக்ஸ் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்துல விளையாடாத. நான் உன்னை விளையாடல, நீ தான் விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கா உன்னோட டேப்லெட்டை போடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு டேப்லெட்டை கொடுக்குறாரு. அந்த மெடிசன் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல டப்பால இருக்கு. ஆனா இவங்களோடது எல்லோ கலர் டப்பால தானே இருந்துச்சு. இதென்ன கலர் மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அட ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அலெக்ஸோட பிரதரும் வராரு. அவரு கையில கட்டிட்டு இருக்காரு. அதை பாக்குற வெனேசா இன்னும் குழம்பி போறாங்க. டேய், உனக்கு ரைட் ஹேண்ட்ல தான் அடிபட்டது, இப்ப என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டி இருக்க, என்ன ஆச்சு வெனேசா? லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அடிபட்டுச்சு எனக்கு அப்படின்னு அலெக்ஸோட பிரதரும் சொல்ல, என்னடா இது ஒன்னும் புரியலையே அப்படின்னு வெனேசாக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா திரும்பவும் அவங்க காட்டுக்குள்ளேயே போறாங்க. சோ இந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரி சவுண்டு. உடனே வெனேசா அவங்களோட கன்னை எடுத்துக்கிட்டு யாரது ஒழுங்கு மரியாதை வெளியில வாங்கன்னு மிரட்டவும் அலெக்ஸ் தான் அங்க வெளியில வராரு. கையை தூக்கிட்டே வெளியில வராரு. அலெக்ஸ், நீ இங்க என்ன பண்ற? நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? நீ இப்ப பாத்துட்டு வந்த அலெக்ஸ்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் வேற ஒருத்தன். வெனேசாக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஸ்கோப் வழியா அலெக்ஸோட கைய பாக்குறாங்க. அதுல அவங்களோட வெட்டிங் ரிங்கே கிடையாது. நீ என்னோட அலெக்ஸே கிடையாது. நீ என்னோட அலெக்ஸ் கிடையாதுன்னா அப்போ நீ யாரு? இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு வெனேசா கேட்கவும் அலெக்ஸும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உனக்கு மல்டிவர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இப்ப நம்ம இருக்கிற உலகம் மாதிரியே அச்சு பிசிராம அப்படியே இன்னொரு உலகம் இருக்கும். அந்த உலகத்திலயும் நம்மள மாதிரியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய யூனிவர்ஸ் இருக்கு. சோ ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி, அந்த ஃபெசிலிட்டில நடந்த ஆராய்ச்சி மூலமா எல்லா யூனிவர்ஸும் ஒன்னா இந்த காட்டோட கனெக்ட் ஆகி இருக்கு. சோ இந்த காட்டுக்குள்ள யாராவது உள்ள போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் யூனிவர்ஸை விட்டுட்டு வேற ஒரு யூனிவர்ஸுக்கு அவங்க போயிடுவாங்க. சோ அப்படிதான் நீயும் வந்திருக்க, நானும் வந்திருக்கேன். இது கேட்ட வெனேசாவுக்கும் இப்பதான் புரியுது. அவங்களோட உண்மையான யூனிவர்ஸ்ல அலெக்ஸோட பிரதருக்கு ரைட் ஹேண்ட்ல அடிபட்டுருந்துச்சு. ஆனா இந்த யூனிவர்ஸ்ல அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டிருக்கு. அதே மாதிரி அவங்களோட யூனிவர்ஸ்ல இவங்க தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல இருந்து அலெக்ஸ் தான் காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு
ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ வெனேசா கூட இருக்கிறால இந்த அலெக்ஸ் அவரும் வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு யூனிவர்ஸா மாறி மாறி வராரு. ஒரு நோட் புக்ல கட்ட கட்டமா டிராயிங்லாம் வரைஞ்சி இந்த மாதிரி மல்டிவர்ஸ் பத்தி அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் டிராயிங்ஸ் தான் வெனேசாவோட ஒரிஜினல் யூனிவர்ஸ்ல அலெக்ஸ் போர்ட்ல எழுதி வச்சிருந்திருப்பாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ஒரிஜினல் அலெக்ஸ் அப்பதான் அதை பத்தி கத்துக்கிறாரு போல. ஆனா இந்த மல்டிவர்ஸ் அலெக்ஸ் ஆல்ரெடி இதை கத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வெனேசா கிட்டயும் எல்லாத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலி என்னோட யூனிவர்ஸ்ல என்னோட பையன் இறந்ததுக்கு அப்புறம் என் கூட இருந்த வெனேசா என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் நான் ஒரு தனி மரம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த காட்டை பத்தி புரிஞ்சுக்கிட்டு என்னோட வெனேசாவை தேடிக்கிட்டு இருக்கேன். உடனே வெனேசாவும் உன்னோட ஒய்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு யூனிவர்ஸ் நீ தேடுற அப்படின்னா இறந்து போன நம்ம பையன் உயிரோடு இருக்கிற மாதிரியான யூனிவர்ஸும் இருக்கும் தானே, அதையே நீ தேடல. நான் தேடி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் போன எல்லா யூனிவர்ஸ்லயும் நம்ம பையன் இறந்து போய் தான் இருக்கான். நம்ம பையன் உயிரோடு இருக்கிற மாதிரியான யூனிவர்ஸை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. இங்க பாரு வெனேசா, நீ நானும் இப்போ ஒரிஜினல் யூனிவர்ஸை விட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கோம். திரும்ப நம்மளால ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு போகவே முடியாது. சோ நமக்கு பிடிச்ச ஒரு யூனிவர்ஸ்ல நம்மளால கண்டிப்பா வாழ முடியும். சோ ஒவ்வொரு யூனிவர்ஸா நம்ம போவோம். உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு யூனிவர்ஸ் வரும்பொழுது நீ அங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா அடுத்த யூனிவர்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ காட்டை விட்டு வெளியில வந்து அவங்களோட வீட்டோட கராஜ்குள்ள இருக்காங்க. தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபிஷிங் ஒயரு, பாம்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. சோ இந்த யூனிவர்ஸ்ல என்ன ஆச்சுன்னே தெரியலையே, நீயும் காணும் நானும் காணும் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த யூனிவர்ஸை சேர்ந்த அலெக்ஸோட பிரதர் வராரு. அப்படியே ஆள் ரொம்ப சோகமா இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் திரும்பவும் வந்துட்டீங்களா? ஏன் இப்படி என்ன சாகடிக்கிறீங்க? எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்னு இவர் சொல்லவும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் உனக்கு என்னதான்டா ஆச்சு, எனக்கு தெளிவா சொல்லுன்னு கேட்கும் போதுதான் ஏர்போர்ட்ல இருந்து உங்க ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ணி நான் தான் காரை ஓட்டிக்கிட்டு வந்தேன். சிக்னல்ல நிக்கும் பொழுது ஒரு ட்ரக் மோதி நீங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டீங்க. அதுவும் வெனேசா உங்களோட வயித்துல குழந்தை 8 மாசம் தான். நீங்க இறந்து போய் உங்க ரெண்டு பேரையும் நான் தான் என் கையால புதைச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ இந்த யூனிவர்ஸ்ல வண்டி ஓட்டுனது அலெக்ஸோட பிரதர் தான். இறந்து போனது வெனேசா வயித்துல இருக்கிற குழந்தை, அப்புறம் அலெக்ஸ், இவங்க 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதுல நான் ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப கூட என் கண்ணு முன்னாடி நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்பவே மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் புலம்பிட்டே இருக்காரு. ஆக்சுவலா நம்ம அலெக்ஸும் வெனேசாவும் வேற வேற மல்டிவர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க இங்க. ஆனா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அலெக்ஸ் என்ன நினைச்சிட்டாருன்னா இவங்க ஒரு கற்பனை, இவரோட மென்டல் இஷ்யூஸ்னால வந்த ஒரு கற்பனை இல்யூஷன்ஸ்னு நினைச்சிட்டு இருக்காரு. சோ இந்த யூனிவர்ஸ் வேலைக்காகாது, தேவையான பொருள் எடுத்தாச்சு, நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியும் போறாங்க. அப்ப நம்ம வெனேசா இந்த யூனிவர்ஸை சேர்ந்த அந்த அலெக்ஸோட பிரதரை பார்த்து இங்க பாரு, நடந்து எதுக்குமே நீ காரணம் கிடையாது, நிம்மதியா வாழு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ட் அப்புறம் இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பிளான போடுறாங்க. நம்ம ரெண்டு பேருமே வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போனா கண்டிப்பா ப்ராப்ளம் தான் வரும். சோ நான் மட்டும் போறேன். உடனே அலெக்ஸ் அவரோட உடம்புல ஃபிஷிங் ஒயரை கட்டிக்கிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போனாரு அப்படின்னா திரும்ப அந்த ஃபிஷிங் ஒயர் மூலமாவே அகைன் இதே இடத்துக்கு வந்துருவாரு. ஆனா வெனேசாக்கு டவுட் வருது, சப்போஸ் நீ வரதுக்கு பதிலா வேற அந்த உலகத்துல இருக்கிற அலெக்ஸ் வந்துட்டா என்ன பண்றது, நமக்குள்ள ஏதாவது ஒரு கோட் வேர்ட் வேணும் அப்படின்னு வெனேசா சொல்றா. உடனே அலெக்ஸ் என்ன சொல்றான்னா ரூம் நம்பர் 1111 8வது பெட் அப்படின்னு சொல்றாரு. உடனே வெனேசாவும் இந்த மல்டிவர்ஸ் அலெக்ஸை பார்த்து நீ முதல்ல எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னோட யூனிவர்ஸ்ல பையன் இறந்து போயிட்டான், வெனேசாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா, நானும் என்னோட பிரதரும் மட்டும்தான் இருந்தோமே. ஆனா ஒரு நாள் என்னோட வீட்டுக்குள்ள 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே அப்படியே காட்டுக்குள்ள ஓடினாங்க. அவங்கள பார்த்து பின்னாடியே நானும் வந்தேன். என்னோட ஒரிஜினல் யூனிவர்ஸை விட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு நான் வந்துட்டேன். திரும்ப என்னால ஒரிஜினலுக்கு போகவே முடியல. சோ அதுக்கப்புறம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு நல்ல யூனிவர்ஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்பதான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். சோ உனக்கும் ஒரு நல்ல யூனிவர்ஸ் கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ டைமும் போகுது, விடிஞ்சும் போயிடுது. அந்த ஃபிஷிங் ஒயர் ஆட ஆரம்பிக்குது. அந்த மல்டிவர்ஸ் அலெக்ஸ் அந்த இடத்துக்கு வராரு. ஆனா வெனேசாக்கு டவுட் வருது, உண்மையிலேயே இது மல்டிவர்ஸ் அலெக்ஸ் தானா அப்படின்னு செக் பண்றதுக்காக ரூம் நம்பர் 1111 8வது பெட்னு சொல்றா. சோ ஆக்சுவலா அந்த கோட் வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறந்து போன இவங்களோட பையன் எந்த ஹாஸ்பிட்டல்ல ரூம்ல இருந்தானோ அந்த ரூம் நம்பரும் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்டோட நம்பரும் தான் அது. சோ 3 மாசமா அந்த பையன் அந்த ரூம்ல தான் இருந்திருக்கான். சோ அதுக்காக தான் இதை கோடு வேர்டா வச்சிருக்காங்க. சோ எது என்னவோ அலெக்ஸ் திரும்ப வந்துட்டாரு. என்ன ஆச்சு, நீ போன யூனிவர்ஸ் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி வெனேசா அலெக்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அலெக்ஸ் ஓகே தான், எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நம்ம பையன் உயிரோட இருந்தானா? இல்ல வெனேசா, நம்ம பையன் இறந்து போய் தான் இருந்தான், ஆனா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருந்தோம். சோ எனக்கும் அந்த யூனிவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அந்த யூனிவர்ஸை சேர்ந்த வெனேசா என்ன
பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துட்டா. என்னோட பிரதரும் என்ன பார்த்துட்டான். ஸோ அதனால நான் அந்த யூனிவர்ஸ்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதனால நம்மளால அந்த யூனிவர்ஸ்க்கு திரும்ப போக முடியாது. உடனே வெனைசாவும் எனக்கு எங்க இருந்தா டவுட்டே, நம்ம ஆல்ரெடி போன யூனிவர்ஸ்னு நமக்கு எப்படி தெரியும், எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே அலெக்ஸ் அவரோட பேக்ல இருந்து ஒரு பாம்பை எடுத்து காட்டுறாரு. நம்ம ஒரு யூனிவர்ஸ்குள்ள போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மரத்தை நம்ம வெடிக்க வச்சணும். இது மூலமா வேற ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ ஒவ்வொரு யூனிவர்ஸ்குள்ளேயும் கராஜ்குள்ள போயிட்டு பாம்பை எடுத்துட்டு வந்து தேவையில்லாத யூனிவர்ஸ் எல்லாமே இப்படிதான் யூனிவர்ஸ் எல்லாம் பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லவும், ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம வெனசா அவங்களோட ஒரிஜினல் யூனிவர்ஸ்ல இருக்கும்போது நைட் ஏதோ பாம்பு பிளாஸ்ட் ஆன மாதிரி சவுண்டு கேடுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா இந்த மல்டிவர்ஸ் அலெக்ஸ் தான் அன்னைக்கு நைட்டு நம்ம வெனசாவோட ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கும் வந்திருக்காரு. அங்க இவங்க எல்லாரும் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காட்டுக்கு போயிட்டு பாம்பு வச்சு காலி பண்ணிருக்காரு. அந்த சவுண்டை தான் நம்ம வெனசா கேட்டிருக்காங்க. ஸோ இவர் என்னதான் பாம்பு வச்சாலும் அந்த போர்ட்டலை இவங்களால க்ளோஸ் பண்ண முடியாது. இவங்க ஜஸ்ட் அந்த போர்ட்டல்ல இருந்து வேற ஒரு போர்ட்டலுக்கு போகலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த அலெக்ஸ் தான் வந்து பாம்பு வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம வெனசாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம மல்டிவர்ஸ் அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் பையன் இறந்து போயிட்டான், அதை நினைச்சு கஷ்டப்படாம சந்தோஷமா வெனசா இருக்காளா அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் இருக்கான்னு தான் தேடிக்கிட்டு இருக்காரு. நீ எந்த மாதிரியான யூனிவர்ஸை தேடிட்டு இருக்க வெனசா அப்படின்னு அலெக்ஸ் கேட்கும்போது எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்மளோட பையன் உயிரோடு இருக்கிற மாதிரியான ஒரு யூனிவர்ஸ் தான், அந்த யூனிவர்ஸை நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தென் நைட் டைமும் ஆகுது. ஃபிஷிங் ஒயரை யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த அலெக்ஸ் அடுத்த யூனிவர்ஸ்க்கு போறாரு. அந்த யூனிவர்ஸ் இவங்க வாழ்றதுக்கு தகுதி உள்ளதான்னு பாக்கிறதுக்காக. ஸோ போனவர் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லையா. ஸோ இதுக்கு மேல வெனசாவால வெயிட் பண்ண முடியாது, அவங்களும் பின்னாடியே போயாகணும். அண்ட் அப்படி பின்னாடி இவங்க போனாங்கன்னா மல்டிவர்ஸ் அலெக்ஸ் போனா அதே யூனிவர்ஸ்க்கு தான் இவங்க போவாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இந்த மல்டிவர்ஸ் வந்து அதோட இஷ்டத்துக்கு நம்மள வேற வேற யூனிவர்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வெனசாவும் போறாங்க, வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்து சேர்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. அங்க அலெக்ஸ் இருக்காரு. அவரு வெனசாவை பார்த்துட்டு வெனசா நீ வந்துட்டியா, நீ காட்டுக்குள்ள போன திரும்ப நீ வரவே இல்லை, உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் ஆனா உன்னை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு அலெக்ஸ் சொல்ல நம்ம வெனசாவுக்கு ஒருவேளை நம்ம ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு உன்னோட பிரதருக்கு எந்த கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவனோட ரைட் ஹேண்ட்ல தான் அடிபட்டதுன்னு சொல்ல அப்பாடா நம்ம ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு வந்துட்டோம்னு சொல்லி அலெக்ஸா அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க பாரு அலெக்ஸ், நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா நீ இதை கேளு, நம்ம பையனை நம்மளால திரும்ப கொண்டு வர முடியும். இந்த காட்டுக்குள்ள நம்ம போக போக நம்மளால வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போக முடியும். நம்ம பையன் உயிரோடு இருக்கிற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு நம்மளால அவன் கூட சந்தோஷமா வாழ முடியும் இப்படின்னு வெனசா சொல்லவும் உடனே அலெக்ஸும் இப்படின்னு வெனசா சொல்லவும் அலெக்ஸ் வந்து எழுது நம்ம பையனா, நமக்கு எங்கடி பையன் அப்படின்னு மண்டையிலேயே பாட்டில் எடுத்து அடிச்சிடறாரு. அவ்வளவுதான் வெனசா மயங்கிடுறாங்க. அப்புறம் கராஜ்ல வெனசாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ பாவம் வெனசாவும் நம்மளோட ஒரிஜினல் யூனிவர்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறதும் வேற ஒரு மல்டிவர்ஸ் தான். சோ இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அலெக்ஸ்க்கும் வெனசாக்கும் குழந்தையே இன்னும் பிறக்கல. இல்லாத குழந்தைய எப்படி திரும்ப வரலான்னு சொல்ற, அதோட நீ யாரு உண்மையை சொல்லு. அலெக்ஸ் நான் தான் உன்னோட ஒய்ஃப், சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ என்னோட ஒய்ஃபா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன்னா என் ஒய்ஃபை நான் கொன்னுட்டேன். ஏன்னா காட்டுக்குள்ள போனவ திரும்ப வரும்போது கால்ல புல்லட்டோட வந்தவ என்னென்னமோ வளரிட்டு இருந்தா, நான் தான் என் கையால அவளை கொன்னேன். சோ என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா கண்டிப்பா நீ என்னோட ஒய்ஃபா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த யூனிவர்ஸ்ல இருந்த வெனசா வந்து காட்டு வழியா வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிட்டாங்க போல. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்த ஒரிஜினல் வெனசா ஒரிஜினல் யூனிவர்ஸ்ல இருக்கும்போது காட்டுக்குள்ள அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து ஷூட் பண்ணுவாங்கல்ல, அப்படி அவங்க கால்ல குண்டடிப்பட்ட அந்த வெனசா வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அலெக்ஸ் வந்து அவரை போட்டு தள்ளியிருக்காரு. இப்போ அடுத்து ஒரிஜினல் வெனசாவையும் போட்டு தள்ளுறதுதான் இவனோட பிளானு. ஆனா அலெக்ஸோட பிரதர் வந்து தடுத்துட்டு இருக்கான். இங்க பாரு, இப்பதான் நீ வெனசாவை கொலை பண்ண, அதை மறைக்கிறதுக்குள்ளாலேயே போதும் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வெனசாவையும் போட்டு தள்ளிடாத, சொல்றத கேளு, வேற யாரும் நினைக்கிற இவங்களை விட்டுருன்னு சொல்லவும் அதெல்லாம் விட முடியாது, இவளை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு அலெக்ஸ் கொல்ல பாக்குறான். ஆனா அலெக்ஸோட பிரதர் அப்படியே அலெக்ஸை பிடிச்சு அவனை அங்கேயே காலி பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், வெனசாவோட கை கட்ட அவுத்து விட்டு இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு அலெக்ஸோட பிரதர் அவரே சுட்டுக்கிட்டு இறந்தும் போறாரு. நம்ம வெனசாவும் நல்ல வேலை இப்படிப்பட்ட ஒரு கன்றாவியான யூனிவர்ஸ்ல நம்ம மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யூனிவர்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போக ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. ஏன்னா அடுத்தடுத்த யூனிவர்ஸ்ல இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் நடக்குமோன்னு சொல்லிட்டு அதை மரத்துக்கிட்டே அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்த யூனிவர்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே ஒரு அலெக்ஸ் இறந்து போயிருக்காரு. அவரோட கையில ரிங்க காணோம். ரிங்க ரொம்ப நாள் போட்டதுக்கான அச்சு இருக்கு. சோ கண்டிப்பா இது வந்து அந்த மல்டிவர்ஸ் ஆன அலெக்ஸ் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த யூனிவர்ஸ்ல லைஃப் எப்படி இருக்குன்னு
நைஸா போய் பாக்குறாங்க. ஆலெக்ஸோட பிரதரு, அதுக்கப்புறம் வெனைசான்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ அவங்க கிட்ட எந்த ஒரு கவலையுமே இல்லை, ஆனா குழந்தையும் இல்லையா. சோ இந்த யூனிவர்ஸும் நம்ம ஒரிஜினல் வெனைசாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அண்ட் திரும்ப காட்டுக்கு வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போகாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ஓரமா. அண்ட் அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆலெக்ஸ் வராரு. அவரு நம்ம வெனைசாவையும் பார்த்துட்டு ரூம் நம்பர் 1111 அப்படின்னு சொல்லவும் வெனைசாவும் 8வது பெட்னு சொல்றாங்க. சோ வெனைசா, நான் எனக்கு ஏத்த ஒரு யூனிவர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் அந்த யூனிவர்ஸ்னு அப்படி சொல்லவும் வெனைசாவும், அடப்பாவி, நான் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது நீ உன்னோட பிரதரு இந்த யூனிவர்ஸை சேர்ந்த வெனைசாலாம் சந்தோஷமா இருந்தீங்க, சோ அப்ப அங்க இருந்தது நீ தானா? அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல ஒரு ஆலெக்ஸ் இருப்பானே, அவன் எங்க போனான்னு கேட்கும் போதுதான் இந்த மல்டிவர்ஸ் ஆலெக்ஸோட கையில ரிங் இருக்கிறத பாக்குறாங்க. சோ இந்த மல்டிவர்ஸ் ஆலெக்ஸும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த யூனிவர்ஸ்க்கு நான் வரும்போது ஒரு சந்தோஷமான ஃபேமிலியா இருந்தது. சோ இந்த யூனிவர்ஸ்ல தான் நான் வாழணும்னு நினைச்சேன். ஆனா ஆல்ரெடி என்ன மாதிரியே ஒருத்தாங்க இருந்தான். அதனால நைஸா அவனை காட்டுக்குள்ள கொண்டு வந்து அவனை கொன்னுட்டு அவனோட ரிங்கை எடுத்து நான் மாட்டிக்கிட்டு இப்போ இந்த யூனிவர்ஸ்ல நான் நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. வெனேசா இந்த யூனிவர்ஸ்க்கு வரும்போது ஒரு ஆலெக்ஸ் இறந்து போய் கிடந்தால அது உண்மையிலேயே இந்த யூனிவர்ஸ் சேர்ந்த ஆலெக்ஸ் தான். இவன் தான் இந்த மல்டிவர்ஸ் ஆலெக்ஸ் தான் கொன்னு இருக்கான். வெனேசாவும், நீ பண்றது ரொம்பவே தப்பு, நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா? இந்த யூனிவர்ஸ் சேர்ந்த ஆலெக்ஸை நீ கொன்னு இருக்க. இங்க பாரு, நம்ம வாழணும்னா அடுத்தவங்களை கொல்லணும், இன்னும் சொல்ல போனா நான் அடுத்தவங்களை கூட கொல்லல, என்ன நானே தான் கொன்னு இருக்கேன். இப்படியே ஒவ்வொரு யூனிவர்ஸா உன்னோட பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு தேடி தேடி போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே அவ்வளவுதான். வாழ்க்கை பூரா உன்னால ஒரு இடத்துல நிம்மதியா இருக்கவே முடியாது, காட்டுக்குள்ளேயே நீ இறந்து போயிருவ. சோ உன்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது. நீ சந்தோஷமா இருக்கணும்னா உன்னை நீயே கொன்னாதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாரு, நீ பண்ண வேலையெல்லாம் என்ன பண்ண சொல்லாத, நான் ஒன்னும் கொலைகாரி கிடையாது. இங்க பாரு வெனேசா, ஒன்னு நீ யாரையாவது கொன்னுட்டு நீ வாழ ஆரம்பி, அப்படி இல்லையா உன்னை யாராவது கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்டிவர்ஸ் ஆலெக்ஸ் என்ன பண்றான்னா இந்த யூனிவர்ஸோட ஆலெக்ஸை கொண்டு வந்து அந்த மரத்துக்கிட்ட வச்சு அந்த இடத்துல பாம்பை வச்சு இந்த டோரை க்ளோஸ் பண்றாரு. ஆனா பர்மனண்டா யாராலையும் இதை க்ளோஸ் பண்ண முடியாது. அகைன் அந்த டோர் உருவாகி யாராவது வரவும் வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வெனேசாவும் அப்படியே சோகமா அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்களுக்கு பின்னாடி கன்னை எடுத்துக்கிட்டு இன்னொரு வெனேசா வராங்க. யார் நீ? நம்மளோட ஒரிஜினல் வெனேசாவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா என்னை விட்டுடு, நான் அப்படியே வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு இவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் சரி அந்த வெனேசா வந்து சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்பதான் நம்ம ஒரிஜினல் வெனேசாக்கும் புரியுது நம்ம எவ்வளவு அடமண்டா இருந்திருக்கோம் அப்படின்னு. சோ இப்போ ஒரிஜினல் வெனேசாக்கு வேற வழியே கிடையாது, இந்த வெனேசா கூட சண்டை போட்டே ஆகணும். சோ அப்படியே கல்லை எடுத்து மண்டையிலே போட்டு ஒரு அடி. நம்ம ஒரிஜினல் வெனேசா வேற ஒரு அந்த மரம் வழியா வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. சோ அவ்வளவுதான், இந்த யூனிவர்ஸ்ல நம்ம இருந்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க. சோ இதுக்கு மேல நம்ம அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வேற யூனிவர்ஸ்க்கெல்லாம் நம்மளால கண்டிப்பா போகவே முடியாது. சோ நேரா வீட்டுக்கும் போறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப நம்ம ஒரிஜினல் வெனேசா இருக்கிற அந்த யூனிவர்ஸ்ல ஆல்ரெடி ஒரு வெனேசா இருப்பாங்கல்ல, அவங்க அந்த காட்டு வழியா எங்கேயோ போயிட்டாங்க போல. சோ அதனால நம்ம ஒரிஜினல் வெனேசாக்கு ப்ராப்ளம் இல்ல. இங்கேயே அவங்க தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஷவர்ல குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே விண்டோ கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு பறவை வந்து மோதி கீழே விழுந்து இறந்து போகுது. சோ இதை பார்த்துட்டு வெனேசாக்கும் தோணுது, நம்ம ஒரிஜினல் யூனிவர்ஸ்ல நடந்த மாதிரியே இங்கேயும் நடக்குதே அப்படின்னு கீழே இறங்கி போயிட்டு அந்த இறந்து போன பறவையை பாக்குறாங்க. அங்க ஆலெக்ஸும் வராரு. இந்த மாதிரி ஒரு பறவை முட்டி மோதி இறந்து போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையோட ஒரு சோகமான சாப்டர் முடிஞ்சு புது சாப்டர் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஆலெக்ஸ் பேசிக்கிட்டே வெனேசாவோட கையை பிடிக்கிறாரு. சோ இதே விஷயம் தான் இவங்களோட ஒரிஜினல் யூனிவர்ஸ்லயும் நடந்திருக்கும். ஆனா அப்ப வந்து கையை பிடிக்காம உதறி விட்டுட்டு போன நம்ம வெனேசா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டென்ஷன்ல இருந்தாங்க. சோ இனிமே நம்ம நடந்த விஷயத்தை நினைச்சு டென்ஷனாவே இருந்தனா இருக்கிற லைஃபையும் ஒழுங்கா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை தட்டி விடாம ஆலெக்ஸோட கையை பிடிச்சுக்கிறாங்க. ஆலெக்ஸ் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வராங்க. சோ அவ்வளவுதான், வெனேசாவோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே குறை என்னன்னா இறந்து போனா அவங்களோட பையன், அந்த பையனை நினைச்சுதான் இவங்க ரொம்பவே சோகமா இருக்காங்க. சோ வெனேசாவும் அவங்களோட பையனோட ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இப்பவும் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கு. வெனேசாக்கு ஒண்ணுமே புரியல. அதோட அந்த ரூம்ல இருந்து அம்மான்ற ஒரு குரலும் கேக்குது. அது வெனேசாவோட பையனோட குரல் தான். வெனேசாவும் அப்படியே சந்தோஷத்துல திரும்பி பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த கடைசி கிளைமேக்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு புரியுதுல. வெனேசா ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு விரக்தியில தான் ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த யூனிவர்ஸே வந்து இவங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு யூனிவர்ஸா அமைஞ்சிருக்கு. சோ ஹாப்பி எண்டிங் தான் இந்த மூவிக்கு. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் தட்டிடுங்க. நாளைக்கு இதே மாதிரியான படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, டாடா, bye bye, thank you.